அண்மை செய்தி சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெற இருக்கும் நிலையில் இந்த பந்தயத்திற்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. ஃபார்முலா 4 பந்தயத்திற்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்திருக்கிறது. இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெற இருக்கும் நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க ஃபார்முலா 4 பந்தயத்திற்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி என்ன? வரும் 31 மற்றும் 1ஆம் தேதிகளில் சென்னையில் நடைபெறவுள்ள கார் ரேஸ் பந்தயத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கின் பொழுது பல்வேறு கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பியிருந்தார்கள். குறிப்பாக போக்குவரத்து மற்றும் போக்குவரத்து உள்ளிட்டவர்களுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்ற கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். அதற்கு அரசு தரப்பில் அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. மேலும் மனுதாரர் தரப்பை பொறுத்தவரை இந்த பந்தயம் நடத்துவதற்கு FIA, அதாவது சர்வதேச இந்த அமைப்பு, அதாவது இந்த பந்தயங்களுக்கு அனுமதி வழங்கக்கூடிய சர்வதேச அமைப்பு சார்பில் தற்பொழுது வரை அனுமதி அளிக்கப்படவில்லை எனவும், எனவே பந்தயத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. ஆனால் தமிழக அரசை பொறுத்தவரை மக்களின் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து உள்ளிட்டவைகளுக்கு எந்த விதமான இடையூறும் ஏற்படாத வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் FIA உடைய அனுமதி பொறுத்தவரை பந்தயம் நடைபெறும் நாளன்று காலையில் தான் அந்த அனுமதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய நீதிபதிகள் ஒரு 31 மற்றும் 1ஆம் தேதிகளில் பந்தயம் நடத்துவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் FIA அனுமதி வழங்க வேண்டும், அதாவது இந்த சர்வதேச அமைப்பு அனுமதி வழங்கும் பட்சத்தில் அந்த பந்தயத்தை நடத்தலாம் என்றும், அந்த FIA அனுமதி வழங்கியதற்கான சான்றுகளை மனுதாரர் தரப்பிடம் வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இந்த பந்தயம் காரணமாக மருத்துவமனை, அதாவது ராஜீவ்காந்தி மற்றும் ஓமந்தூரார் மருத்துவமனை, அதே போல சென்ட்ரல் ரயில் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்பவர்களுக்கு போக்குவரத்தில் எந்த விதமான இடையூறும் ஏற்படாத வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மேலும் போக்குவரத்தில் எந்த விதமான பாதிப்பும் இல்லாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த நிபந்தனைகளை பின்பற்றி அதன் அடிப்படையில் இந்த பந்தயத்தை நடத்தி கொள்ளலாம் என்றும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அதே போல இந்த மனு குறித்து பதில் மனு தாக்கல் செய்வதற்காக இந்த வழக்கினுடைய விசாரணையை 6 வாரங்களுக்கு ஒத்திவைத்தும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். முக்கியமாக வரும் 31 மற்றும் 1ஆம் தேதிகளில் சென்னையில் கார் பந்தயம் நடத்துவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. ஆனால் சில நிபந்தனைகள் மட்டுமே விதிக்கப்பட்டிருக்கின்றன. FIA-வினுடைய அனுமதி இந்த வழக்கு ஏற்கனவே டிவிஷன் பெஞ்சில் போட்டு அந்த டிவிஷன் பெஞ்சில் ஃபார்முலா 4 பந்தயம் நடத்தலாம், சில கண்டிஷனும் நடத்தலான்றது உத்தரவு போட்டாங்க. அதே வழக்கை இன்னைக்கு இன்னொருத்தர் போட்டிருக்காரு. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல இது நேற்று மென்ஷன் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட் இதை என்டர்டெயின் பண்ண மறுத்துருச்சு. திருப்பி இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதன்மை அமர்வில் இதை ஃபைல் பண்ணாங்க. அவங்க பெட்டிஷனர் தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஸ்ட்ரீட்ல கம்யூட்டர்ஸுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாதத்தை வச்சாங்க. கவர்மெண்ட் தரப்புல என்ன வாதத்தை வச்சோம்னா, இது யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கு, எல்லா பர்மிஷனோட தான் நடக்குது அப்படின்னு சொல்றத நம்ம வாதத்தை ஸ்ட்ராங்கா வச்சோம். ஏற்கனவே இந்த வழக்கை பத்தி நம்ம அந்த ஏற்கனவே போட்ட அமர்வு மன்றத்தில் சொல்லிட்டோம், எல்லா வழக்கும் சொல்லிட்டோம். அது திருப்பி தேவையில்லாத ஒன்று இன்னொரு தடவை போட்டிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம தரப்புல எல்லா வாதத்தையும் எடுத்து வச்சோம். அதுல நீதிபதி நம்ம கவர்மெண்ட் தரப்புல போட்ட வழக்கை நம்ம வாதத்தை அவங்க வாதத்தை ஒத்துக்கிட்டு ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடக்கலாம் அப்படின்றது அதுல எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, ஆகஸ்ட் 31 நடக்க போற பந்தயம் மதியம் 12 மணிக்குள்ள அந்த FIA-ன்ற ஒரு சர்டிபிகேட் மட்டும் முன்னாடியே 12 மணிக்குள்ள வாங்கிடணும். அது வாங்கிட்டா எந்த தடையும் இல்லாம ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடக்கலாம் அப்படின்றத முதன்மை அமர்வு ஒரு இன்டரிம் ஆர்டர் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. போக்குவரத்து துறைமா அவங்க என்ன சொன்னாங்க, முதன்மை அமர் நீதிபதி ஒரு உத்தரவு மட்டும் கேட்டிருந்தாரு. கமிஷனர் போலீஸ் கமிஷனர் ஒரு அஃபிடவிட்டா போட சொன்னாங்க. அந்த அஃபிடவிட் அண்டர்டேக்கிங்கா போட்டு அந்த அஃபிடவிட்ல எந்த ஒரு இதுவும் இருக்காது, எந்த ஒரு போக்குவரத்து நெரிசலும் இருக்காது, அதுக்கு எல்லா ப்ரொடெக்ஷனும் போலீஸ் தரப்புல கொடுப்பாங்கன்ற ஒரு அண்டர்டேக்கிங் கொடுத்திருக்கோம். அதை ரெக்கார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அவங்க லைசன்ஸ் அன்னைக்கு
ஆகஸ்ட் 31 வந்து ஃபங்க்ஷன் நடக்குது, கார் ரேஸ் நடக்க போகுது. அன்னைக்கு காலை இன்ஸ்பெக்ட் பண்ணி லைசன்ஸ் கொடுத்துருவாங்க, FIA லைசன்ஸ் கொடுத்துருவாங்கன்றத அவர் சொல்லியிருக்காரு. அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு 12 மணிக்குள்ள லைசன்ஸ் வாங்கிட்டு ஃபார்முலா 4 எந்த தடையும் இல்லாம தொடரலான்றது நீதிமன்றம் தெளிவா ஒரு ஆணை போட்டு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.